வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு சன் பிக்சர்ஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அல்லு அர்ஜுனும் அட்லியும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. கியர் அப் ஃபார் #WA22X-A6. அல்லு அர்ஜுனோட 22nd மூவி, அப்புறம் அட்லியோட 6th மூவி. இது சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்க, அட்லியோட இருக்காரு. இது தமிழ் படமாக வருமா என்னென்னு தெரில. தமிழ் படமாக தான் இருக்குன்னு தோணுது. போய் பார்த்துலாம் வீடியோவில். சென்னை, இந்தியா. A6 அதான் அட்லியோட 6th மூவி. அல்லு அர்ஜுன் ஐகான் ஸ்டார்னு போட்டுருந்துச்சு டிஸ்கிரிப்ஷனில். ஓ, லாஸ் ஏஞ்சலஸ், கிராசிங் பார்டர்ஸ், பில்டிங் வேர்ல்ட்ஸ். லோலா விஎஃப்எக்ஸ் இவங்க தானே கோட் படத்து கூட பண்ணதா சொன்னார் வெங்கட் பிரபு. பயங்கரமாக இருக்கும் போலியா விஎஃப்எக்ஸ்லாம். நிறையா ஃபேமஸான ஹாலிவுட் மூவிஸ்லும் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ண போறாங்க தெரியல. விஎஃப்எக்ஸ் ரொம்ப done reading the script and I got to say my head is still spinning. Black Panther, Avengers movie, நிறைய மார்வல் மூவிஸ்லாம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. You read the script, what did you think about it? The script is seriously unlike anything I've ever read. It is the best of the best of what I would ever want to create. It's amazing, yeah, right? So it's just the action. And it's just like one thing after another where I'm like, oh my god, oh wow. Jurassic Park, நிறைய மார்வல் மூவிஸ். Reading through it, very excited about all the creature potential, all the different character potential. I cannot wait to be a part of this. I can't wait to see what his vision does. The story is unbelievable. வீட்டான்னு ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ இருக்கும். வீட்டா தான் நினைக்கிறேன். அவதாருக்கு அவங்க தான் 3D ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க. மோஷன் கேப்சர் இது என்ன ஒரு வித்தியாசமாக நடக்குது. நிறைய கிரியேச்சர்ஸ்லாம் உள்ள வருமோ படத்துக்குள்ள. என்னங்க பண்ணி வைக்கிறீங்க அட்லி? நான் இப்பெல்லாம் யோசிக்கவே இல்லையே. அட்லி இந்த மாதிரி ஒரு டேக் எடுக்கிறதே ஒரு பெரிய டிசிஷன் தான் நினைக்கிறேன். விஎஃப்எக்ஸை தான் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஏதோ பண்ண போகிறாங்க. விஎஃப்எக்ஸ் தான் முழுக்க வரும்னு நினைக்கிறேன். அதான் நிறைய அந்த மோஷன் கேப்சர் பண்ணிருந்தாங்களே, அவங்களோட ஆக்ஷனே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்து போகிறதா இருக்கட்டும், தெரிஞ்சில ஒரு மாதிரி கிரியேச்சர் நடந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஏதோ இதாக தான் இருக்காரு. இவருமே எந்த மாதிரியான ரோல் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஹியூமனாக இருப்பாரா இல்லை இவரை 3D ஸ்கேன் பண்ணிட்டாங்க. இவரை வச்சு எதுவும் 3D மாடல் பண்ணி ஒரு கேரக்டராக உருவாக்குவாங்களா என்னன்னு தெரில. இப்போ இந்த மாதிரி சொல்கிறேன் நான். இப்போ அவதாரே எடுத்துக்கோங்களேன். அவதாருமே அது அப்படியே ஒரு ஹியூமன் அவங்களோட 3D ஸ்கேன் எடுத்து, இப்போ நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3D ஸ்கேன் எடுப்பாங்க, ஆனால் அவங்களே தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே தான் 3D மாடல் பண்ணி அவங்க பண்ண முடியாத ஒரு சில சீன்ஸ்க்கெலாம் அந்த 3D மாடலை யூஸ் பண்ணுவாங்க. விஎஃப்எக்ஸில் 3D மாடலை அனிமேட் பண்ணி ரெண்டர் பண்ணி அதை போஸ்ட் ப்ராசஸிங்லாம் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க 3D ஸ்கேனை அது மாதிரி ஒரு மாதிரியான படங்களா, அப்புறம் 3D ஸ்கேனை வேறு மாதிரி பில்ட் பண்ணுறது. அதாவது அவதாரில் பார்க்குற மாதிரி. இப்போ அவதார் இந்த ஹல்க்லாம் எடுத்துக்கோங்களேன். ஹல்க்லாம் என்ன அவர் இருக்கார்ல, அவர் பேர் மன் போச்சே டக்குன்னு, ப்ரூஸ் பேனராக இருப்பார்ல, அவர் மார்க் ரஃபல்லோ. அவரோட ஃபேஸ் நல்லா தெரியும், ஆனால் அவர் உடம்பு அது கிடையாதுல்ல. அவர் பாடியே ரொம்ப வித்தியாசமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3D மாடலாக பண்ணி பண்ணுற படங்களும் இருக்குல்ல. அதான் அல்லு அர்ஜுன் எந்த மாதிரி பண்ண போகிறாரு. அல்லு அர்ஜுன் 3D ஸ்கேன் பண்ணிட்டாங்க. அது அவரே அவரோட ஹியூமன் பாடியை தான் ரீக்ரியேட் பண்ணி அவர் நடிக்க முடியாத பாசிபிள் இல்லாத இடங்கள்லாம் அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை இவரை வித்தியாசமாக ஒரு கிரியேச்சர் மாதிரி இது பண்ண போகிறாங்களா, ஹியூமனை தாண்டி வேறு மாதிரி எதுவும் 3D மாடலாக பண்ணி காட்ட போகிறாங்களா என்னன்னு தெரில.
நல்லா இருக்குங்க, நான் மறுபடியும் ஒருத்தர் பார்க்க போகிறேங்க. இந்த லோலா அந்த வீட்டான் தான் சொன்னேன்ல, வீட்டான் தான் நினைக்கிறேன். அவங்க தான் இந்த படங்கள் அவதார் படங்களும் சரி, அப்புறம் பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த சீரீஸில் வர மூவிஸ்லாம் அவங்க தான் பண்ணது. சூப்பராக இருக்கும், செம்ம விஷுவலி வேற லெவலாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஹேர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும், அந்த ஏப்ஸ்லாம் இருக்குல்ல, ஹேர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம டைனமிக்காக வேற லெவலாக அனிமேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த அளவுக்கு தெரியுது, காரணம் வந்து நான் ஒரு 3D ஆர்டிஸ்ட், சரியா? அதை இங்கே ரிவீல் பண்ணுறேன், வேறு எந்த வீடியோலும் சொல்லியிருக்க மாட்டேன். 3Dயை பற்றி கொஞ்சம் நல்லா தெரியும், அதனால் சொல்கிறேன். நானும் 3D மாடல் பண்ணுவேன், டெக்ஸ்சர் பண்ணுவேன், ஸ்கல்ப் பண்ணுறது எல்லாமே வரும், அதனால் சொல்கிறேன். அதனால் இது தெரியும் எனக்கு. மறுபடியும் ஒரு பார்த்துட்றேன். உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் போல் சன் பிக்சர்ஸோடது, சென்னையிலேருந்து அப்படியே இங்கே இருக்கிற அமெரிக்கா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஆனால் வித்தியாசமான டேக்குங்க, நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க. பில்டிங் வேர்ல்ட்ஸ், அதான் மொத்த ஒரு வேர்ல்டே கிரியேட் பண்ண போகிறாங்க லோலா விஎஃப்எக்ஸ். ஏன்னா மூவி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வேர்ல்டுமே இம்பேக்ட் பண்ணும், அதோட என்விரான்மெண்ட்டுமே முக்கியம் தானே ஒரு மூவின்னு எடுத்துக்கிட்டா. இதுவும் ஹிஸ்டாரிக்கலான மூவியா என்னன்னு தெரில. I just got done reading the script and I gotta say my head is still spinning. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்னு தெரியலையே, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸில். ஸோ இந்த மல்டிபிள் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணலாம், ஒரே கம்பெனி ஒர்க் பண்ணலாம், மல்டிபிள் கம்பெனிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சீன்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. The best of the best of what I would ever want to create. அனிமேட்ரானிக்ஸ், இப்போ ஜுராசிக் பார்லாம் எடுத்துட்டிங்கன்னா விஎஃப்எக்ஸும் பண்ணுவாங்க, பழைய படங்கள்லாம் அனிமேட்ரானிக்ஸ்லாம் இருக்கும். ரெண்டுமே ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸும் உள்ளே இருந்தால் தான் இன்னுமே ரியலிசம் சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட் விஎஃப்எக்ஸ் போனதுனால தான் இப்போ ஒரு சில படங்கள்லாம் அடி வாங்குது. Very excited about all the creature potential, all the different character potential. நிறைய இருக்கிறா பாப்பா, ஆண்ட்மேன், பிளாக் பேந்தர், அவதார், பிரெடேட்டர் மாதிரிலாம் வச்சான்னு நினைக்கிறேன். அது ஸ்வாம் திங்னு நினைக்கிறேன் ஒரு படம், டிசி டபிள்யூபில இருந்து ஒரு படம் வந்துச்சு, சீரிஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்வாம் திங் 360 டிகிரியில் வந்து கேப்சர் பண்ணி எடுக்கும். கேம்ஸ்க்குலாம் அந்த தான் பண்ணுவாங்க, வீடியோ கேம்ஸ்லாம். பின்னாடி காமிக்கிறாங்க, ஏதோ அந்த காங் மாதிரி தான் இருக்குது பார்க்க, கிங் காங் வந்து அப்படி இருக்கும். அப்புறம் அது இது வந்து பார்க்க ஒரு க்ரீன் கலரில் ஒரு கிரேச்சர்லாம் இருக்குல்ல, அந்த இந்த இடத்துல வந்து ஒரு பல்லுலாம் டூத்லாம் நீட்டிகிட்டு இருக்கும். அந்த கேரக்டர்லாம் பேர் தெரில, படம் கூட தான் இருக்குது. ஓகே, அதான் சொன்னது தான், இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. ஒரு கம்ப்ளீட் விஎஃப்எக்ஸை டிபெண்ட் பண்ணி ஒரு படம் பண்ண போகிறாங்க, ஒரு சிஜி டிபெண்ட் பண்ணி படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது அட்லி கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. அந்த ஸ்கிரிப்ட் வேறு அதை படித்து பார்த்துட்டு ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது, ஹெட் ஸ்பின்னிங்காக இருக்கலாம்ன்றாங்க. அது எந்த மாதிரி கதை அப்படின்னு தெரில. ஆனால் பார்த்துற மோஷன் கேப்சர் பண்ணுறாங்க பின்னாடி, ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருவோம் நினைக்கிறேன். அது மூவி இந்த மூவிக்கு உள்ளதாக இருக்காது, அது எதுவும் இதுக்கு முன்னாடி பண்ணாத ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு தோணுது. அந்த ஒரு கிங்காங் மாதிரி உருவம், அப்புறம் ஒரு இன்னொரு உருவம் காமிச்சாங்கல்ல, அது பார்க்க எப்படி மாதிரி இருந்துச்சு. அது ஒரு படங்க, க்ரீன் கலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த வேர்ல்டில், க்ரீன் கலர்ஸில் இருப்பாங்க. அப்புறம் நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஒரு பேர் இருக்கும், அவங்களோட இனத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கும், பார்த்துருப்பீங்க ஓகேவா? அந்த டூத்தில் அப்படி நீட்டிகிட்டு இருக்கும், தாடை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டூத் வந்து 2 பல் இப்படி வெளில நீட்டிகிட்டு இருக்கும். அப்புறம் குடுமி மாதிரி போட்டிருப்பாங்க, பல்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, டக்குன்னு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் காமிச்சாங்க, நல்லா இருக்குங்க, என்ன சொல்ல. பார்ப்போம், வேறு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், இன்னும் நிறையா ரிவீல் பண்ணுவாங்க, போக தான் தெரியும் என்ன அப்படின்னு. ஆனால் கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறது, சுத்தமாக எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்னு பாருல கமல்ஹாசன் சார், அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, நைஸ், வேறு லெவல். அந்த மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறேன். பை கைஸ்.